children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Class 2 Grammar NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 20 வரைக்கும் ஒர்க் ஷீட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 21 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 21 பிக்சர் காம்போசிஷன். பிக்சர் காம்போசிஷன் ஆல்ரெடி நம்ம வந்து காம்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் 19ல் பார்த்தோம். காம்போசிஷன்னா என்ன பார்த்தோம்? இட்ஸ் அ பீஸ் ஆஃப் ரைட்டிங் தட் எக்ஸ்பிரஸஸ் அவர் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் ஐடியாஸ். இட் கேன் பி a ஸ்டோரி, a போயம், a லெட்டர் ஆர் a பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டாக? அபவுட் சம்திங் we know or like. ஸோ ஒரு பீஸ் ஆஃப் ரைட்டிங் நம்மளோட ஓன் தாட், ஓன் ஃபீலிங், ஓன் ஐடியாஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிக்சர் காம்போசிஷன் அப்படின்னா நமக்கு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அந்த பிக்சருக்கு ரிலேட்டடாக சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ காம்போசிஷனில் நம்ம என்ன பண்ணோம்? ஜஸ்ட் பிக்சர் மட்டும் கொடுத்துருந்தாங்க, நம்மளோட ஓன் தாட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணோம். பிக்சர் காம்போசிஷனில் பிக்சர் கொடுத்து அதுக்கு ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம இப்போ ஒர்க் ஷீட் பார்க்க போகிறோம். ஓகே சில்ட்ரன், இப்போ வந்து இந்த பிக்சரை பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த பிக்சரில் உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு லிட்டில் பாய் இருக்கான், அவரோட ஃபாதர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கைட் விட்டுட்டு இருக்காங்க. இந்த பாய் தான் விட்டுட்டு இருக்கான், உங்கள் ஃபாதர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க கைட் விடுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதை ரிலேட்டடாக தான் நமக்கு இங்கே கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க, நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். வாட் இஸ் த பாய் டூயிங்? பாய் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கைட் விட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? த பாய் இஸ் flying a kite. flying a kite. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் கொஸ்டின்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். த பாய் இஸ் ஃப்ளையிங் அ கைட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. வாட் இஸ் ஹிஸ் ஃபாதர் டூயிங்? ஃபாதர் என்ன பண்ணுறாங்க? அவனுக்கு கைட் விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிக்சரில் நீங்கள் பாருங்கள். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? ஹிஸ் ஃபாதர் இஸ் ஹெல்பிங் ஹிம் டு ஃப்ளை த கைட். எழுதலாமா? ஹிஸ் ஃபாதர் இஸ் ஹெல்பிங், ஹெல்ப் பண்ணுறாங்க, ஹிம் டு ஃப்ளை த கைட். கைட் பறக்கிறதுக்காண்டி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். வேர் ஆர் தே ஃப்ளையிங் கைட்? எங்கே வந்து கைட் வந்து பறக்க விட்டுட்டு இருக்காங்க? இது வந்து ஒரு பார்க் இல்லைன்னா ஒரு ஃபீல்டு மாதிரி இருக்கா, ஒரு கிராஸ் ஃபீல்டு மாதிரி நமக்கு தெரியுது. எக்ஸாக்டாக எந்த பிளேஸ்ன்னு நமக்கு தெரியாது, இருந்தாலும் நமக்கு நம்ம என்ன திங்க் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, they are flying the kite in an open space. ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தானே அவங்க விட்டுட்டு இருக்காங்க. ஓப்பன் ஸ்பேஸ் அது எது மாதிரி இருக்கு? லைக்லி அப்படின்னு யூஸ் பண்ணலாம், அந்த வேர்டு யூஸ் பண்ணலாம். அந்த ஓப்பன் ஸ்பேஸ் வந்து எது மாதிரி இருக்கு? ஒரு பார்க் இல்லைன்னா ஒரு ஃபீல்டு மாதிரி இருக்கா? அப்போ வந்து likely a park or a field. ஓகேவா? they are flying the kite in an open space, likely a park or a field. next, have you ever fly kite? நீங்கள் கைட் விட்டுருக்கீங்களா? இது வந்து உங்களோட பர்சனல் கொஸ்டின். நீங்கள் கைட் விட்டுருக்கீங்கன்னா எஸ் அப்படின்னு போடுங்க, இல்லைன்னா நோ போட்டுருங்க. நீங்கள் விட்டுருக்கீங்களா கைட்? No. அப்போ no. I have never never fly a kite. Next, question number 5. இது உங்களோட பர்சனல் கொஸ்டின் தான். What do you do in your spare time for having fun? Spare timeனா என்னது? ஃப்ரீ டைம் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா டைம் அந்த மாதிரி சொல்லலாம். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபன்னாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? டிராயிங் பண்ணுவீங்க. ஸோ ஐ ட்ரா பிக்சர்ஸ். வேற என்ன பண்ணுவீங்க?
Read பண்ணுவோம். ரீடிங் புக்ஸ். வேற என்ன பண்ணுவீங்க? செஸ் விளையாடுவோம். ஸோ பிளேயிங் செஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்ட் பி பாருங்க. ஸோ இந்த பிக்சர் அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஒரு மதர் இருக்காங்க, ஒரு டாட்டர் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் மாதிரி இருக்குது. ஏதோ குக் பண்ணுறாங்க, கரெக்டாக? ஸோ குக் பண்ணுறப்போ அவங்களோட டாட்டர் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு இந்த பிக்சரில் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரிலேட்டடாக கீழே வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். வாட் இஸ் மதர் டூயிங்? மதர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குக் பண்ணிருக்காங்க. ஸோ எப்படி சென்டென்ஸில் எழுதலாம்? The mother is cooking. The mother is cooking. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. வாட் இஸ் த லிட்டில் கேர்ள் டூயிங்? ஸோ லிட்டில் கேர்ள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க மதருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ த லிட்டில் கேர்ள் இஸ் ஹெல்பிங் ஹர் மதர். ஓகேவா? த லிட்டில் கேர்ள் இஸ் ஹெல்பிங் ஹர் மதர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. ஹவு ஆர் தே ஃபீலிங் டுகெதர்? ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க? நம்மளால் என்ன அப்சர்வ் பண்ண முடியுது இந்த பிக்சரில்? லவ்விங்காக ஃபீல் பண்ணுறாங்க, அப்புறம் ஹாப்பி. ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க, லவ்விங்காக ஃபீல் பண்ணுறாங்க. அது எப்படி நம்ம சென்டென்ஸில் எழுதுறது? தே ஆர், ஃபஸ்ட்டுலேருந்தே நீங்கள் எழுதலாம். தே ஆர் ஃபீலிங், தே ஆர் ஃபீலிங், They are feeling happy happy and loving. loving ஃபஸ்ட்டில் இருக்கு பாருங்க, together. ஓகேவா? தே ஆர் ஃபீலிங் ஹாப்பி அண்ட் லவ்விங் டுகெதர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. வேர் ஆர் தே? அவங்க எங்கே இருக்காங்க? இந்த பிக்சரில் பார்க்குறப்பவே உங்களுக்கு கிச்சன்ல தெரியும். இருக்காங்க. கிச்சனில் இருக்காங்க. அப்போ தே ஆர் இன் த கிச்சன். They are in the kitchen. They are in the kitchen. Next question number 5 பாருங்க. Do you help your mother in the kitchen? இது உங்களோட பர்சனல் ஆன்சர் தான் எழுதுறோம். நீங்கள் உங்கள் மதருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா கிச்சனில்? Yes. எஸ் சொல்லுங்க. I help I help my mother to clean our kitchen. எஸ் ஐ ஹெல்ப் மை மதர் டு க்ளீன் அவர் கிச்சன். ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களோட ஓன் ஆன்சர் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி தான், இதே கண்டென்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க, அவங்க வேறு மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணணும். கொஸ்டின்லேருந்தே நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஆன்சரை எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஓகே சில்ட்ரன், இந்த சாப்டரோட நமக்கு கிளாஸ் 2 சிபிஎஸ்சி கிராமர் என்சிஆர்டி சிலபஸ் போர்ஷன்ஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளாஸ் 3 போர்ஷன்ஸில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.